என்ன பைத்தங்க என்ன விலை பைத்தங்க 350 ரூபா. பாவக்க இப்போ வெங்காயம் விலைகள் எப்படி போகணும்? 340, 300, 150. முள்ளங்கி பாருங்க போல வடிவாக இருக்குன்னு பாருங்க, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நல்ல வடிவாக இருக்குது. அண்ணன் எவ்வளோ கத்திரிக்க 300 ரூபா பாருங்க. நல்ல பெரிய பொடி கீரை இஞ்சி பாருங்க, நல்ல பெரிய பொடி கீரை 80 ரூபா கீரை போகுது. 100, 150 ரூபா எல்லாம் போகணும். இங்கே பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்க. வெண்டைக்காய் இல்லைண்ணா உங்கள்கிட்ட எவ்வளோ வாழைக்கா 100 ரூபா கட்டு கட்டாக வச்சுக்கோங்க. எவ்வளோ கருவேப்பில்லை 50 ரூபா 100 ரூபா பாருங்க. சும்மா வீட்டு எல்லாம் வந்து மரமாக சும்மா கிடக்கும். எவ்வளோ ஐயா கருணக்கிழங்கு தக்காளி பாருங்க அப்படியே சோடியா வந்துக்குது. சோடியா விட்டுப்பட்டு எவ்வளோ ஆகுது 160 அப்படி 50 ரூபா 100 ரூபா. இப்போ இங்கே எல்லாம் 50 ரூபா 100 ரூபாய்க்காக சும்மா வரலாம். வெளிநாடுகள் வழியோ அதெல்லாம் பயங்கர விலையா டொலர்ஸ் கணக்கில். என்ன விலை போகுது இப்போ பழங்கள் 400 ரூபா. என்ன ஒரு பழமா என்ன மாதிரி விலையில் போகுது? 150 போகுது, 120 போகுது பாருங்க. 150 ரூபா கொஞ்சம் பெருசு. என்ன இங்கே பாருங்க அண்ணாக்கெல்லாம் கரைச்சாம வரலாம். இந்த ஏட்டிகள் ஊவிக்கு வைக்கிறேன். ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலனி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். முன்றைய நாளில் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பகுதியில் வந்து நிற்கிறோம். நிறைய நாளாச்சு இந்த மரக்கறிகளுடைய விலைகள் வந்து போட்டு, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்தை வீடியோக்கள் வந்து போடுறதே வந்து நான் இப்போ வந்து குறைவு. அதிகமாக இப்போ கோயில் வீடியோக்கள் வந்து போடுறது, வேறு வீடியோக்களும் வந்து எல்லாமே வந்து போடுறோம்ன்றதுனால இப்போ மரக்கறிகள் சந்தை வீடியோக்களை வந்து குறைச்சிட்டேன் கொஞ்சம். இப்போ இடைக்கிடைக்க எப்போ தான் வந்து இந்த மீன் சந்தை வீடியோக்களாக இருக்கட்டும் இதான் போடுறது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாளாச்சு இந்த மரக்கறி சந்தையினுடைய விலை நிறுவனங்களை கேட்டு வீடியோ போட்டு வந்து நிறைய நாளாச்சு. அதனால் இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி சந்தைக்கு வந்திருக்கிறேன். இன்றைய நாளில் இங்கே மரக்கறிக்கின்ற விலைகள் வந்து எப்படி விற்குது, விலை வந்து கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். மரக்கறியுடைய எல்லா மரக்கறியுடைய விலைகள் வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். யாரும் எங்கள் சேனலில் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா காணொலிகளும் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்த்துக்கொள்ள முடியும் என்பதை வந்து சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் நிற்கிறோம் திருநெல்வேலி இந்த சந்தை பகுதிக்கு உள்ளதாக வந்து நிற்கிறோம். இதில் வந்து பாருங்கள் வெளியில் இப்போ வாழைக்குலையெல்லாம் வந்து ரை கொண்டிக்கிறாங்க. இதில் பாருங்க, இல்லை வெளியில் பாருங்கள் ஐயாலாம் விளாப்பழம் எல்லாம் கொண்டு வைக்கணும். எவ்வளோ ஐயா விளாப்பழம் என்ன விலை போகுது? எந்த பழம் எவ்வளோ போகுது இப்போ பழங்கள்? என்ன விலை போகுது இப்போ பழங்கள்? 400 ரூபா. என்ன ஒரு பழமா? இது என்ன வெட்டி வச்சுக்கிறீங்களா? ரைட். எங்கத்த பழங்கள் இதெல்லாம்? எங்கத்த பழங்கள் இதெல்லாம்? இதுவால தேங்காய் மூட தேங்க எவ்வளோ போகுது தேங்க? இது எவ்வளோ தேங்க சொல்லுங்க, விலை சொல்லுங்க. மூடையிலே வெளியில் தேங்காய் லாப்பழம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வச்சு வைக்கணும். என்ன மாதிரி விலையில் போகுது? 150 போகுது, 120 போகுது பாருங்க. 150 ரூபா கொஞ்சம் பெருசு. என்ன இது 120 தேங்காய் பிஸ்னஸ் அப்போ? சரி ஐயா. எவ்வளோ வருஷமா சரி? எவ்வளோ வருஷமா சரி? ஒரு 12, 13 வரைக்கும் 13 வருஷமா சரி. பாருங்க இங்கெல்லாம் இந்த வெளியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதில் மாம்பழம் எல்லாமே வச்சு வைக்கணும். பாருங்க வெளியில் மாம்பழங்கள் இதெல்லாம் வச்சு வைக்கணும். என்ன மாதிரி என்ன மாம்பழம் விலை? என்ன விலை இது? 20 கிலோவா? எல்லாமே கிலோ தானே. இது 150 ரூபா. பாருங்க மாலையில் வச்செல்லாம் மாம்பழம் விலை வைக்கிறேன். கீழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழ கடைகள்லாம் இருக்குது. பாருங்க நிறைய முழுக்க இங்கே வாழைப்பழ கடைகள்லாம் முழுக்க. மேலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மரக்கறிகள் விற்கிற கடை வந்து மேலுக்கு தான் இருக்குது. இங்கெல்லாம் பழக்கடைகள்லாம் முழுக்க பழக்கடைகள். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பலசர கடைகள் எல்லாம் இருக்குது. நாங்கள் அப்படியே மேலே போவோம். மேலே போனால் மரக்கறி இந்த விலையை வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். ஆக்கலாம் வந்து போய் கொண்டு வைக்கணும். இங்கே வரணும். என்னது எவ்வளோது 100 ரூபா. என்ன இது? இது 100 ரூபா. எவ்வளோ 100 ரூபா எப்படியோ? மூண்டு 100 ரூபா. சின்ன ஜொக்குகள் இதெல்லாம் சாப்பாடு இதில் போட்டு வைக்கலாம். வேணும் ஏதாவது சின்ன பிள்ளைகளை தான். சரி இங்கே பாருங்க அண்ணாக்கெல்லாம் கரைச்சாம வரலாம். இந்த ஏட்டிகள் போயிடும் தேங்க. இங்கே பாருங்க நிறைய பேர் வந்துக்கிறாங்க சந்தையில். எல்லாம் இருக்குது. என்ன மலிவு விற்பனையா?
என்ன இவ்வளோ மரவள்ளிக்கிழங்கு இருக்குது மரவள்ளிக்கிழங்கா ஆ கிலோ 150 ஆ அண்ணன் பாருங்க கூவி விற்கிறார் கத்தரிக்காய் 200 ரைட் ரைட் நாங்கள் ரெடி நீங்கள் ரெடி என்ன பாட்டு இங்கே வேறுங்க ஆனால் கூவி விற்கிற மரக்கறி இங்கே வேறுங்க இதெல்லாம் இல்லை ஃப்ரெஷ்ஷான கருப்பெல்லாம் கிடக்குது முக்கங்க எல்லாம் கிடக்கு அண்ணாட வெளியெல்லாம் கேட்போம் போகிறதுக்கா என்ன மாதிரி வெளியில் என்ன மாதிரி போதுண்டா இதுன்னு வெளி சந்தை இந்த கிலோ விலை உரை முழு சாவனம் விலை உரை விழா எல்லா சாவனம் விலை உரை குறைவு என்ன காரணம் விலையில் குறைவு சவுத்தான் இன்றைக்கு திங்கக்கிழமையில சவுத்தான் ரைட் என்ன மாதிரி விலையில் எப்படி போகுது என்னென்ன விலை போகுது இப்போ இன்றைக்கு மரவள்ளிக்கிழமை விடியா 300 இப்போ 150 150 விடியா 300 150 தேசிக்கா விடியா 400 இப்போ 250 கத்தரிக்காய் 300 350 200 பச்சை மிளகா 350 முருக்கங்க 500 முருக்கங்காய் திடீரென 200 வச்சா எங்கத்த முருக்கங்க இது எங்கத்த முருக்கங்க இது தம்புள்ள ரைட் கிழட்டு 500 ரூபாய் இப்போ 400 ரூபா 450 ரூபா என்ன திடீரெண்டா அப்படி போகுது அப்படிதான் காசு வேணும் சாமான் எடுத்தவங்க காசுக்கு வேலை போடா சென்னையில் நீங்க தாரீங்களே அதுக்காண்டி ரைட் பூசணிக்காய் 120 ரூபா காய் அடுத்தா 120 கிலோ 120 ரைட் எல்லாம் மலிவு எந்த கடைக்கு வந்தா எல்லாம் மலிவா தரலாமா ஏன்டா கூட தர காசு உறைவு நேற்று இருந்த விலை உறைவா ரைட் திங்கள் புதன் அந்த சனி ஞாயிறு வெள்ளிக்கிழமை வியாழன் அந்த டைம்ல போகும் அதுக்காண்டி ரைட் இங்கே பாருங்க கூவிக்கிற பாருங்க சந்தைக்குள்ள இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாக தேங்காய்கள் பாருங்க தேங்காய் கடை தான் இந்த அளவு இருக்குது ஐயா கடை கதைப்போம் என்ன மாதிரி தேங்காய் விலையில் எப்படி போகுது மலிவா ரைட் என்ன ஒரு காய்க்கு ஏற்ற மாதிரி தான் விலை என்ன இதெல்லாம் என்ன விலை 150 130 அப்படியே போகுது என்ன ஒவ்வொரு சைஸுக்கு தானே என்ன முந்தைய கிலோவுக்கு விற்றவங்களோ அப்படி இல்லை இப்போ என்ன அங்கெல்லாம் அப்படி என்ன ரைட் இங்கே அப்படி இல்லை மார்க்கெட்டை பொறுத்து ரைட் இங்கே பாருங்க இங்கே முழுக்க வந்து ரைட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் கடைகள் இங்கே பாருங்க அப்படியே கீரை கடை கீரையை வந்து எப்படி பூச்சி விட்டுருக்காங்கன்னு பாருங்க அந்த அளவுக்கு கீரை இருக்குது என்ன மாதிரி நான் விலையில் போகுது விலையில் என்ன மாதிரி போகுது பொன்னாங்கண்ணி எவ்வளோ 80 ரூபா கீரை 80 தான் பாருங்க நல்ல பெரிய பொடி கீரை இங்கே பாருங்க நல்ல பெரிய பொடி கீரை 80 ரூபா கீரை போகுது 100-150 ரூபா எல்லாம் போகணும் இங்கே பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்க கீரை அப்படியே கூஞ்சி போய் கிடக்குது நிறைய கிடக்குது கீரை இங்கே பாருங்க வெள்ளாரை கிடக்குது பொன்னாங்காணி கீரை எல்லாமே கீரை இருக்குது அப்படியே எல்லா விதமான கீரைகளும் இருக்குது இங்கே பாருங்க அங்கே பார்த்தீங்கன்னா அகத்தி இருக்குது அந்த இலைய வகைகள் இருக்குது இங்கே பாருங்க இவ்வளோ கீரை வகை இருக்குண்ணே தண்டுகள் முழுக்க இங்கே கீரை கடமை இருக்குது இங்கே இதுக்குள்ள வந்து ஒரு வேக்கெல்லாம் வந்து கட்டி வச்சுக்காங்க அந்த லீக்ஸ் எல்லாம் கிடக்கு லீக்ஸ் எல்லாம் கிடக்கு பாருங்க இதுக்குள்ள பாருங்க கருவேப்பிலையே வந்து கெட்டாக வச்சுக்கோங்க எவ்வளோ கருவேப்பிலை 50 ரூபா 100 ரூபா பாருங்க சும்மா வீட்டு எல்லாம் வந்து மரமாக சும்மா கிடக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உழைச்சி 50 ரூபா 100 ரூபா இங்கே பாருங்க யாரு இவரா ஐயா என்ன மாதிரி உங்கள்கிட்ட இது வல்லரை எவ்வளோ 80 300 இல்லையா இது வந்து ஒரு கட்டாக வச்சுக்கிறீங்க என்ன ரைட் இங்கே பாருங்க இங்கே அதெல்லாம் கருவேப்பிலாம் கூட கடை கருவேப்பிலை கீரை கடை எவ்வளோ கீரை போகுது கீரை 70 ரூபா வெள்ளாரை நான் இன்னும் கண்ணு விலை கூட அப்படி சின்ன தண்டுகள் என்ன ரைட் வெள்ளாரை விலை கூட அப்போ கருவேப்பிலை நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்க அப்போ 50 ரூபா 100 ரூபா இப்போ இங்கே எல்லாம் 50 ரூபா 100 ரூபாய்க்காக சும்மா வரலாம் வெளிநாடுகள் வழியே அதெல்லாம் பயங்கர விலையா டொலர்ஸ் கணக்கில் அப்படி விற்கிறாங்க இங்கே பாருங்க முழுக்க கீரை கடை ஆனால் என்ன என்ற கீரை விலையில் எப்படி போகுது பொன்னாங்கண்ணி என்ன விலை 70 ரூபா 80 ரூபா 80 ரூபா அங்கால இதே எவ்வளோ உங்கள்கிட்ட இது
350 ரூபா என்ன ரைட் ரைட் பாருங்கள் வெள்ளார பிடியெல்லாம் பாருங்க என்ன விலை விற்கிறாங்கன்னு பாருங்க கொஞ்சம் விலை தானே இது வெள்ளார கொஞ்சம் விலை தானே ரைட் ரைட் முழுக்க இங்கெல்லாம் அப்படி கீரை கடையெல்லாம் கிடக்குது அந்த அளவுக்கு பார்க்க ஆசையாக இருக்குது பார்க்கவே இங்கே பாருங்க முழுக்க சந்தை வந்து அப்படித்தான் இருக்குது பார்க்கவே ஆசையாக இருக்குது ஒவ்வொரு தரம் சின்னதாக வச்சு விற்கிறாங்க இங்கே கத்திரிக்காய் குவியலாக கிடக்கு அண்ணன் எவ்வளோ கத்திரிக்காய் 300 இது மட்டும் தான் வைக்கிறீங்களா ரைட் அண்ணா கத்திரிக்காய் மட்டும் தான் வைக்கிறதா இருக்குது இதில் பார்க்கவே ஆசையாக இருக்குது காய்கறி கடைன்னா அப்படி தான் இருக்கணும் ஒரு குவியலாக அப்படி இருக்கணும் பார்க்கவே ஒரு சந்தையாண்டா அப்படி தான் இருக்கணும் பார்க்க ஒரு அடுக்கடுக்காக ஒவ்வொரு தரம் சின்னதாக ஏதோ வச்சு வியாபாரங்கள் செய்கிறாங்க அண்ணா இப்போ வெங்காயம் விலைகள் எப்படி போகணும் 340 300 150 வெங்காயம் மட்டும் தான் நீங்கள் வைக்கிறீங்க என்ன வெங்காயம் மட்டும் தான் வைக்கிறீங்க இது பெரிய வெங்காயம் இல்லை இது 150 இது பெரிய வெங்காயமா போடாக்காய் இது 150 அப்படி ஒவ்வொரு விலைகளுக்கு இருக்கேண்ணே ரைட் பாருங்க இதில் வந்து அண்ணா வந்து வெங்காயம் மட்டும்தான் வந்து இதில் வைக்கிறாரு பாருங்க எல்லா இடங்கள்லையுமே அப்படி தான் போகுது இங்கே பக்கங்களில் பாருங்க உண்மையிலே திண்ணவெளி சந்தை என்ன கேட்டால் பெரிய சந்தை உண்மையிலேயே மருதாமட சந்தையை விட பெரிய சந்தைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்குது ஆனால் எவ்வளோ தக்காளி பழம் எவ்வளோ தக்காளி வெண்டிக்காய் அந்த அண்ணா வந்து சதைக்க மாட்டாரா இங்கே பாருங்க அண்ணா பைத்தங்க என்ன இல்லை பைத்தங்க 350 ரூபா பாவக்க 300 அந்த சைடில் விலைக்கெல்லாம் போகுது கோவா என்ன விலைண்ணா கோவா அது 380 ரைட் கத்திரிக்காய் 280 கத்திரிக்காய் வந்து பாருங்க 280 ரூபா போகுது இங்கே போஞ்சி இருக்கு அண்ணா போஞ்சி எவ்வளோண்ணா போஞ்சி நல்ல பழுத்த தக்காளி ஆசையாக எவ்வளோ வாழைக்காய் 100 ரூபா கிலோ ரைட் கிலோ எல்லாம் போகுது இங்கே பாருங்க என்ன மாதிரி விலையில் போகுது இன்றைக்கு வெண்டிக்காய் இல்லைண்ணா 160 ரூபா ரைட் பாருங்க இங்கே எல்லாம் காத்திரிக்காய் மூட்டை எவ்வளோ காத்திரிக்காய் 200 ரூபா ஒவ்வொரு விலைகளில் இருக்கு என்ன ஒவ்வொரு விலைகளுக்கு ஏற்ற மாதிரி சாமான்கள் இருக்குது இங்கே ஐயா வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்காய் விற்கிறேன் மூட்டை எவ்வளோ வாழைக்காய் 100 ரூபா ஐயா இதில் வாழைக்காய் மட்டும் தான் விற்கிறாரு இதில் தனியாக பைத்தங்க தனியாக வாழைக்காய் அப்படி தான் சின்னதாக விற்கிறாங்க இங்கே பாருங்க உங்களா முள்ளங்கி எவ்வளோ இது எவ்வளோ 200 ரூபா பாருங்க நல்லா முள்ளங்கி பாருங்க போல வடிவாக இருக்குன்னு பாருங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நல்ல வடிவாக இருக்குது 200 ரூபாய் போஞ்சி 400 ரூபாய் பாருங்க நம்மளை 350 400 தக்காளி பாருங்க அப்படியே சோடியாக வந்துருக்குது சோடியாக விட்டுப்பட்டு எவ்வளோ ஆகுது 160 அப்படி ஹாட் ஷேப்பில் இருக்குது இங்கே பாருங்க கோவா பாவக்காய் பூசணிக்காய் எவ்வளோ போகுது 120 ரூபா பாருங்க கிலோ வந்து 120 ரூபா உருளைக்கிழங்கு உங்களுடைய எவ்வளோ இது 200 ரூபா கிலோ பாருங்க 200 ரூபா இப்படி தான் போகுது இப்போ எவ்வளோ உள்ளி போகுது 400 ரூபா கிலோ உள்ளி வந்து 400 ரூபா ஐயாட்ட பிலாக்கோட்டை இருக்குது எவ்வளோ பிலாக்கோட்டை 1 கிலோ 80 ரூபா பாருங்க அதுதான் இங்கே அப்படியே கொஞ்சமாக சின்னதாக வச்சு அப்படியே வைக்கணும் பாருங்க பெரிய சந்தை அப்படியே பாருங்க நல்ல பெரிய சந்தை முழுக்க சந்தை தான் அப்படியே இங்கெல்லாம் தனியாக தேசிக்காய் எல்லாம் பற்றி தனியாக வைக்கணும் பாருங்க ஐயா தேசிக்காய் எவ்வளோ கிலோ போகுது எவ்வளோ போகுது கிலோ எவ்வளோ 250 ரூபா எல்லாம் ஒரே விலை தானே எல்லாம் ஒரே 250 ரூபா யாரு ஓகே சில பேர் கொஞ்சம் கதைக்க வைக்கப்பட்டேன் சில பேர் கொஞ்சம் மடியாக கூப்பிட்டு கதைக்கிறேன் ஓகே இங்கே ஆளை காண இல்லை சந்தை பெரிய சந்தை பாருங்க பார்க்க அப்படி ஆசையாக இருக்குது ஐயா எவ்வளோ பூசணிக்காய் உங்கள்கிட்ட 100 ரூபா கிலோ எல்லா இடமும் அப்படி தான் போதும் 100 120 ரூபா இந்த மாதிரி எங்கே தான் இது மரக்கறி எழுதல் பூசணிக்காய் கம்முல பாருங்க நீங்கள் வெட்டி எல்லாம் ஐயா வச்சுக்க துண்டோலுக்கு மிக்கிறது அப்படியே பூசணிக்காயும் மிக்கணும் பெரிய சந்தை அப்படியே பார்த்துட்டே போகலாம் சுற்றி அப்படியே சந்தை தான் நீட்டுக்கு பாருங்க அப்படியே நீட்டுக்கு அப்படியே சந்தை
கிலோ இஞ்சி 2000 ரூபாய் பாருங்க இஞ்சி. தக்காளி பழம் 150 ரூபாய் தக்காளி பழம். வேறு என்ன கண்ணாட்டு உருளைக்கிழங்கு வெங்காயம் எவ்வளோ 140 ரூபா. ரைட் 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 ரைட். பீட்ரூட் எவ்வளோண்ணா இல்லையா எவ்வளோ பாதிப்பா பீட்ரூட் ஆள் இல்லையா ஓகே. அண்ணா முருக்கங்க உங்கள்கிட்ட அதுக்கும் ஆள் இல்லையா என்ன ஆக்களுக்கு பிஸ்னஸ் டைப்பில் ஆகல ஓடிட்டு ஆகல் சாப்பிட பண்ணோம். எவ்வளோ ஐயா கருணக்கிழங்கு கிலோ 250 ரூபா என்ன கிலோ 250 ரூபாய் கருணக்கிழங்கு தாம்பில போகுது எல்லாம் ஒரே இல்லை தான். ஓகே காலை வந்து பார்த்துருப்பீங்க. இன்றைய நாளில் திருநெல்வேலி மரக்கறி சந்தையினுடைய நிலவரம் வந்து பார்த்துருப்பீங்க. சடுதியாக வந்து எல்லாமே வந்து மலிவாக தான் விற்கிறாங்க. நேற்றைக்கு முன்தினம் விற்றதை விட இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா மரக்கறி எல்லாமே வந்து விலை குறைஞ்சிருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து அந்த மாதிரியான நாட்களில் வந்து விலை வந்து குறையுமா. மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு இந்த மாதிரியான நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மரக்கறிகள் வந்து கூட வரும். அதே நேரம் வந்து மக்கள் கூட வேண்டிய வந்து அதனுடைய மரக்கறிகளோட விலையும் வந்து அதிகரிக்கும். இதனால் வந்து இந்த விலையினுடைய மாற்றங்களும் வந்து இதனால தான். இன்றைய நாள் இந்த விலை நிலவரங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் மறக்காமல். இன்னொரு காணொளி வாயிலாக வந்து சந்திப்போம். ஓகே பாய்.